வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்குங்கிறத பார்ப்போம். எண்ணெய் பேனில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பூண்டெல்லாம் உரிக்க முடியாதுங்க, ரொம்ப நைஸாக இருக்கும். இதை பாருங்களேன், இதை அப்படியே நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பை கம்மியாக வச்சே வதக்கணுங்க. இதை நல்லா வதங்கட்டும், இல்லைன்னா நாக்கு அரிக்கும். அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இதோட பொரிஞ்சிருங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போதும். நல்லா வதங்கட்டும். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை போய் கொஞ்சம் ஆறினோன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிட்டுங்க. தாளிக்கலாம் இல்லை, அப்படியே தான் சாப்பிடுவோம் நாங்கள். இதோட பயணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கருவேப்பிலை சட்னி வீட்டில் அரைச்சி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது தலைமுடியை நல்லா நன்கு வளர்ச்சிக்கு உதவுகிறதுங்க. கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கெல்லாம் தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கிது. உடலில் நச்சுக்களை வெளியேற்றுதான். இதயம் படபடப்பாக இருக்குல்ல, அது சரியாகும்னு சொல்கிறாங்க. அலர்ஜியாக இருக்கிறவங்க ஏதாவது சாப்பிட்டா தடிச்சு போயிடுதுல்ல, அந்த மாதிரி போகாது. கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சிடாமல் ஏதாவது குழம்புல இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டு கடிச்சு பண்ணி சாப்பிட்ருங்க. உடம்புல நம்ம நச்சுக்களை வெளியேற்றிடுதாங்க. அந்த எலும்பு நல்லா வலுவடைகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைமுடி ஆரோக்கியத்துக்கு மிக மிக உதவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கருவேப்பிலை